சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் பணம் விரயமாகிக்கிட்டே இருக்குங்க, நாங்கள் விரயம் பண்ணலைன்னாலும் யார் மூலமாவது அந்த விரயம் வந்துக்கிட்டே இருக்குது, செலவாகிக்கிட்டே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த விரயத்தை ஏன் வருது, எதனால் வருது, யார் மூலமாக வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் எங்களால் தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதுக்கான ஒரு தீர்வாக தான் இந்த வீடியோ பதிவு. பொதுவாக நம்ம விரயம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம்னா, நம்ம ஜாதகத்தில் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் பாவகம் தான் நாம் என்ன விரயத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு பாவகம். அந்த 12ஆம் பாவகத்தின் அதிபதி எங்கே இருக்கிறாங்களோ இந்த விரயத்திற்குடைய நிகழ்வு அந்த பாவகத்தின் மூலமாக தான் அவங்களுக்கு செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், அந்த 12வது வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களால தான் அவங்களுக்கு விரயம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ 12ஆம் பாவகத்தில் யார் இருப்பாங்க, யாருனால யாருக்கு விரயம்? இப்போ சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவால் விரயங்கன்னு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். சந்திரன் இருந்தாங்கன்னா உங்கள் மனசே உங்களுக்கு விரயத்தை உண்டு பண்ணும், அம்மாவாலையும் விரயங்கள் அங்கே காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, அதுவே செவ்வாய் பகவான் இருக்காங்க, உங்கள் உடன் பிறந்தவர்களால் தான் உங்களுக்கு விரயங்களே ஏற்படுது, சகோதர சகோதரிகளால் தான் உங்களுக்கு விரயங்களே ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சரி, இது உறவுகள் மட்டுமா? இல்லைங்க, அதனுடைய பொருள்களாகவும் நமக்கு அந்த விரயங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ சூரியனாக இருந்தால் நெருப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளால், மின்சாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாக பொருள் சேதமும் விரயமும் ஏற்படும். ஒன்றும் இல்லைங்க, பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துருச்சு, உங்கள் வீட்டில் எலக்ட்ரானிக் பொருட்கள் காலி ஆகிடும். அப்போது சந்திரனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தண்ணி அந்த பொருள் எல்லாம் சேதப்படுத்தி அதனால் ஊறி அதனால் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அடுத்து செவ்வாயின்னு எடுத்துக்கோமே, செவ்வாயினுடைய தன்மைகள் என்ன? பூமியால் பிரச்சனைகள், பூமியால் விரயங்கள் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரி, இதே புதனாக இருக்கார், மாமன் வகையரா மைத்துனர்களால் பிரச்சனைகள், அங்கே விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பிரச்சனைங்கிறத விட செலவு அங்கே அவங்கள்ட்ட இருந்து தான் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே சமயம் வியாபாரங்களால் விரயங்கள், ஏன்னா வாக்கு வன்மை, புதன் அறிவு, நம்மளுடைய அறிவே அங்கே விரயமாக மாறி விட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இதுவே குரு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தங்கம் விரயமாகும், குழந்தைகளால் விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே சுக்கிர பகவான் இருந்தார்னா வாழ்க்கை துணையாலேயே அங்கே விரயங்கள் ஏற்படும், அல்லது பெண்களால் விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, சனி பகவானாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, வேலையாட்களால் அங்கே நிகழ்வுகள் நமக்கு விரயத்தை அதிகமாக ஏற்படுத்தும், அல்லது வேலையாட்கள் கிடைக்காதனால அன்னைக்கு நாளே நமக்கு விரயமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தெரிஞ்சுக்கலாம். இதுவே ராகு இருக்கார், தாத்தா பாட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை நாம் செய்யக்கூடிய அதீதமான எதிர்பார்ப்பு காரணமாக அங்கே விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதுவே கேது பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆலயங்களுக்கு, ஆன்மீக திருப்பணிகளுக்கு, குரு இருந்தாலும் கேது இருந்தாலும் நிறைய ஆலயங்களுக்கு, ஆன்மீக திருப்பணிகளுக்கு நீங்களே விரயம் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது இந்த 12ல் இந்த கிரகங்கள்லாம் இருந்தால் விரயம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அது வீண் விரயமாகவோ அல்லது தண்ட செலவாகவோ போகிறதுக்கு பதிலாக இந்த பாவகத்தில் 12ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் அப்பா காலில் விழுந்து 12 என்பது பாதம், அப்போ அந்த பாதம் அப்படிங்கிறது அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணணும். யார்கிட்டெல்லாம் நம்ம ஆசீர்வாதம் வாங்கினால் இந்த விரய செலவுகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும்? 12ல் சூரியன் இருக்கா, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. 12ல் சந்திரன் இருக்கா, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. 12ல் செவ்வாய் இருக்கா, உங்களுடைய மூத்த சகோதரர்களாக இருந்தால் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. மூத்த சகோதரர்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய சகோதர உறவுக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கிஃப்ட் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அடுத்து புதனாக இருக்கா, உங்கள் தாய் மாமனுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்கள் மாமன் மைத்துனர்கள் உறவு முறையில் உள்ளவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. குருவாக இருந்தால் குழந்தைகளுக்கு சந்தோஷப்படுத்துங்க. உங்களுடைய குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களுடைய ஆசிரியர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆலயங்களுக்கு நிறைய போய் ஆலயங்களில் விழுந்து கும்பிடுங்க. சுக்கிரனாக இருக்குது அப்படின்னா வாழ்க்கை துணையினுடைய அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. ஏன்னா வாழ்க்கை துணைக்கிட்ட போய் நம்ம ஆணாக இருந்தால் பெண்கள் ஆசீர்வாதம் வாங்கிடலாம். இதே பெண்களாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பெண்களுடைய மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. சனி பகவானாக இருக்கா, வயதில் மூத்தோர்கள்கிட்ட
உடல் ஊனமுற்றோர்களுக்கு பொருட்களை வாங்கி திருப்திப்படுத்துங்கள். ஊனமுற்றோர்களுக்கு பொருள் தானம் பண்ணுங்க. வயசானவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ராகு கேதுவாக இருக்குன்னா பாட்டன் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இல்லைங்க பாட்டன் பாட்டி எல்லாம் யாரும் இல்லை, என்ன பண்ணலாம்? அப்போ முன்னோர்களை நினச்சி அவங்க படங்கள் முன்னாடி விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்படி இந்த விரயத்தை தவிர்ப்பதற்கான வழிகளை நீங்கள் கையாளும் போது கட்டாயம், இன்னும் சொல்லப்போனால் அந்த கிரகங்களுக்கான பொருட்களை நீங்கள் தானம் கொடுத்தாலும் அது விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈவன் ஆகிடும். அப்போது இந்த விரயத்தை கட்டுப்படுத்துவதற்கு எந்த தெய்வத்தை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னா, சூரிய பகவானாக இருந்தால் சிவன் வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு 5 முறை அந்த சிவன் ஆலயத்தை சுற்றி வந்து அங்கே சிவன் கோவிலில் நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விரயம் தவிர்க்கப்படும். செவ்வாய் பகவானாக இருந்தால் முருகன் கோவிலில் போய் 6 முறை முருகன் சன்னிதானத்தை வலம் வந்து அங்கே ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அங்கே உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீரும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அங்கே எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த கிரக தேவதையின் அதிதேவதை கிட்ட போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க, இல்லை அந்த ஆலயங்களில் போய் நீங்கள் அன்னதானமோ அல்லது தான தர்மங்களோ பண்ணுறீங்க, இல்லை அந்த ஆலயங்களில் அடிப்பிரதட்சணம் பண்ணுறீங்க, அந்த ஆலயங்களுக்கு பாத யாத்திரை போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுடைய விரயத்தை கட்டுப்படுத்துவதற்கான அல்லது அலைச்சல். இந்த விரயம் மட்டும் இல்லைங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு புலம்புறவங்க அதிகம் உண்டு. அப்படி தூக்கம் வராமல் நிம்மதியை துளைத்தவர்களும் இந்த பரிகாரங்களை பண்ணலாம். கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த விரய செலவுகளை குறைச்சி நிம்மதியான ஒரு தூக்கத்தை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.